Welcome to Jesus God Palace in the name of Jesus. இப்போது நாம் ஆண்டவருடைய நாமத்தை ஒருமித்து துதிக்கலாம். ஒருமித்து அவருடைய நாமத்தை உயர்த்துவோமாக. ஆண்டவரே மை ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். தூயோனே, துதிக்க பாத்திரரே, மகிமையானவரே, மாற்றுமை நிறைந்தவரே, பரிசுத்த தேவனே, மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. வல்லவர், வல்லவர், நல்லவர், மகிமையானவரே, மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஹalleluya, 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 ஹalleluya. அற்புதர், அற்புதர், அற்புதர். ஹalleluya, 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 ஹalleluya. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹalleluya. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். மகத்துவம், மாட்சிமை நிறைந்த தேவாதி தேவனே ஸ்தோத்திரிக்கிறோம். அவர் நல்லவர், 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 மகிமை தேவன் வல்லவர். ஹalleluya. மகத்துவமான தேவன் வல்லவர். ஹalleluya, ஹalleluya. அற்புதர், அற்புதர். ஆராதனைக்குரிய தேவனே ஸ்தோத்திரிக்கிறோம். அதிசய கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya, ஹalleluya. மகிமைக்கு பாத்திரரே, மாட்சிமை நிறைந்தவரே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya. தேவாதி தேவனே ஸ்தோத்திரிக்கிறோம். பரிசுத்தர், பரிசுத்தர், பரலோக தேவாதி தேவன் பரிசுத்தர், மகத்துவமான தேவன் பரிசுத்தர், மாட்சிமை நிறைந்த தேவன் பரிசுத்தர், பரிசுத்தர். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. அற்புதரே ஸ்தோத்திரிக்கிறோம். ஆராதனைக்குரியவரே ஸ்தோத்திரிக்கிறோம். மகத்துவமானவரே ஸ்தோத்திரிக்கிறோம். மாட்சிமை நிறைந்தவரே ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் பரிசுத்தர், பரிசுத்தர், தேவாதி தேவன் பரிசுத்தர், மகத்துவமான தேவன் பரிசுத்தர், ஆராதனைக்குரிய தேவன் பரிசுத்தர். ஹalleluya, 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 ஹalleluya. சர்வ சிருஷ்டிக்கு எஜமானனே ஸ்தோத்திரிக்கிறோம். மாட்சிமை நிறைந்த தேவாதி தேவனே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya. சர்வ வல்லவர், வல்லவர், வல்லவர். யெகோவா தேவன் சர்வ வல்லவர். ஹalleluya, ஹalleluya. யெகோவா ரப்பா. ஹalleluya, ஹalleluya. யெகோவா தேவன் சர்வ வல்லவர். சர்வ சிருஷ்டிக்கு எஜமானனே ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் ஆராதனைக்குரியவரே ஸ்தோத்திரிக்கிறோம். மகத்துவமானவரே ஸ்தோத்திரிக்கிறோம். மாட்சிமை நிறைந்தவரே ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் பரிசுத்தர், பரிசுத்தர். ஹalleluya, 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 ஹalleluya. வல்லவரே ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அவர் நல்லவர், நல்லவர், மகத்துவமான தேவன் நல்லவர். ஹalleluya, ஹalleluya. நம்மை காண்கின்ற தேவன் வல்லவர், வல்லவர். ஹalleluya, 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 ஹalleluya. ஸ்தோத்திர, ஸ்தோத்திர. ஆராதனைக்குரியவரே ஸ்தோத்திரிக்கிறோம். மகத்துவம், மாட்சிமை நிறைந்த தேவாதி தேவனை ஸ்தோத்திரிக்கிறோம். அவர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரலோக தேவன் பரிசுத்தர். ஹalleluya, ஹalleluya. நம்மை கண்டழைத்த தேவன் பரிசுத்தர். அவர் சர்வ வல்லவர். சர்வ சிருஷ்டிகர், சர்வ சிருஷ்டிக்கு எஜமானனை ஸ்தோத்திரிக்கிறோம். சிருஷ்டி கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya. அவர் சிருஷ்டி கர்த்தர். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. மகத்துவம், மாட்சிமை நிறைந்த தேவாதி தேவனவர். ஹalleluya. பரலோக தேவாதி தேவனே ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் ஆராதனைக்குரியவரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. மாட்சிமை நிறைந்தவரே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya. மகத்துவம், மாட்சிமை நிறைந்த தேவாதி தேவனே ஸ்தோத்திரிக்கிறோம். ஆராதனைக்குரியவரே ஸ்தோத்திரிக்கிறோம். அதிசய கர்த்தரவர். ஹalleluya, ஹalleluya. நம்முடைய தேவன் அதிசயமானவர். நம்முடைய தேவன் அதிசய கர்த்தரவர். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். துதிக்கிற பாத்திரரே ஹalleluya. துதிக்கை பாத்திரரே, மாட்சிமையானவரே, மகத்துவம் நிறைந்தவரே ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் பரலோக தேவாதி தேவனே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya. நம்முடைய தேவன் பரலோக தேவன் அவர். ஹalleluya, ஹalleluya. சர்வ சிருஷ்டிக்கு எஜமானவர். ஹalleluya, ஹalleluya. மாட்சிமை நிறைந்த தேவனவர். ஹalleluya, ஹalleluya. மகத்துவம் நிறைந்த தேவனை ஸ்தோத்திரிப்போம். ஹalleluya. நம்மை கண்டு அழைத்த தேவன் சிறுமைப்பட்டிருந்த நம்மை அழைத்தாரே, சிறந்து விளங்கும்படி அழைத்தாரே. கண்மலையே, உயர்ந்தவரே, சிறந்தவரே, மகத்துவமானவரே, மாட்சிமை நிறைந்தவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. பரிசுத்த தேவனவர். ஹalleluya. பரலோக தேவன் பரிசுத்தர், பரிசுத்தர், மகத்துவமான தேவன் பரிசுத்தர், பரிசுத்தர், மாட்சிமை நிறைந்த தேவன் பரிசுத்தர். ஹalleluya, ஹalleluya. எங்கள் அக்கினியே, எங்கள் கண்மலையே, உயர்ந்தவரே, சிறந்தவரே, நல்லவரே. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. நம்முடைய தேவன் வல்லவர், வல்லவர், வல்லவர். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஸ்தோத்திர, ஸ்தோத்திர, ஸ்தோத்திர. ஹalleluya, ஹalleluya. யெகோவா தேவனே ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசுவே ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசுவே. ஹalleluya, ஹalleluya. கல்வாரி நாயகனே ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசுவே ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசுவே. ஹalleluya. ராஜாவே, ராஜாவே. ஹalleluya, ஹalleluya. சர்வ லோகாதிபதியே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya, ஹalleluya. மகத்துவம், மாட்சிமையான தேவாதி தேவனே ஸ்தோத்திரிக்கிறோம். ஆராதனைக்குரிய தேவனே ஸ்தோத்திரிக்கிறோம். அவர் ஆராதனைக்குரிய தேவனவர். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. அற்புதர், அற்புதர். ஹalleluya, ஹalleluya. கண்டு நம்மை அழைத்த தேவன் அற்புதர், பரிசுத்தர், பரிசுத்தர். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். ஹalleluya, ஹalleluya. சேனைகளின் கர்த்தாவே பரிசுத்தர், பரிசுத்தர். பரலோக தேவாதி தேவனே பரிசுத்தர். ஹalleluya. நம்மை பரிசுத்த பாதையில் நடத்தும்படியாக அழைத்தாரே. ஹalleluya, 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 ஹalleluya. அதிசயங்களை காணப்படுகிற தேவன் பரிசுத்தர். அவர் அதிசய கர்த்தர் அவர். ஹalleluya, ஹalleluya. அற்புதரே ஸ்தோத்திரிக்கிறோம். ஆராதனைக்குரியவரே ஸ்தோத்திரிக்கிறோம். மகத்துவமானவரே ஸ்தோத்திரிக்கிறோம். மாட்சிமை நிறைந்தவரே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya, ஹalleluya. வல்லவர், வல்லவர், நல்லவர். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya.
ஹalleluya ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே ஹalleluya ஹalleluya நம்ம ஆராதிக்கிற தேவன் பரிசுத்தர் மகத்துவம் மாட்சிமை நிறைந்தவர் ஹalleluya ஹalleluya யெகோவா தேவனே ஸ்தோத்திரிக்கிறோம் யெகோவா ரப்பா ஹalleluya ஹalleluya எங்கள் துதிகளில் வாசமாய் இருக்கிறவரே ஸ்தோத்திரிக்கிறோம் அவர் நம்முடைய துதிகளில் வாசமாய் இருக்கிற தேவனவர் ஹalleluya பெரியவர் வல்லவர் சர்வ வல்லவர் ஹalleluya அவருடைய மகத்துவங்களுக்காக ஸ்தோத்திரம் அவருடைய வல்லமைக்காக ஸ்தோத்திரம் ஹalleluya ஹalleluya அவருடைய கனத்திற்காக ஸ்தோத்திரம் ஹalleluya 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 வல்லவர் வல்லவர் நல்லவரே ஸ்தோத்திரம் நன்மைகளின் நாயகன் அவர் கல்வாரி நாயகன் நன்மையின் நாயகன் ஹalleluya நமக்காக கடைசி ஸ்தோத்திரத்தை செலுத்திய கல்வாரி நாயகனின் அன்புக்காக ஸ்தோத்திரிப்போம் ஹalleluya ஹalleluya நம்மை மீட்கும்படியாக நம்முடைய பாவ சாவுகளை ஏற்றுக்கொண்ட கல்வாரி நாயகன் ஹalleluya கல்வாரி நமக்காக எல்லாரும் வெற்றி சிறந்தார் ஹalleluya ஹalleluya ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமானவரே ஹalleluya 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 ஆதி ஜலத்தில் அசைவாடி தேவன் இப்போது நம் மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிறாரே ஸ்தோத்திரிப்போம் ஹalleluya எங்கள் மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிற தேவாதி தேவனே ஸ்தோத்திரிக்கிறோம் மகத்துவம் மாட்சிமை நிறைந்த தேவாதி தேவனே ஸ்தோத்திரிக்கிறோம் நம்முடைய புகழ்ச்சிக்குரியவர் அவர் நம்முடைய ஆராதனைக்குரிய தேவன் அவர் ஹalleluya ஹalleluya கேள்விகள் சேராவிகள் ஆராதிக்க பரிசுத்தர் ஹalleluya ஹalleluya சேரிகளில் கர்த்தர் பரிசுத்தர் ஹalleluya ஹalleluya நம்மை பரிசுத்த பாதையில் நடத்துகிறாரே நித்திய ஜீவனை பாதையில் நடத்துகிறாரே நித்திய ஜீவனை நமக்கு கற்று தந்தாரே ஹalleluya நமக்கு நித்திய ஜீவ பாதையை காண்பித்து தந்தாரே ஹalleluya நித்திய ஜீவன் அவர் ஹalleluya அவரே நித்திய ஜீவன் ஹalleluya அவரே வழி அவரே சத்தியம் அவரே ஜீவன் ஹalleluya அவரால் அன்றி பரலோகம் இல்லை ஹalleluya ஹalleluya என்னால் அன்றி பரலோகம் இல்லை என்று சொல்லி நமக்கு கற்று தந்தாரே ஹalleluya ஹalleluya தேவாதி தேவனை ஸ்தோத்திரிப்போம் கர்த்தாதி கர்த்தர் ராஜாதி ராஜா என்கிற நாமத்தை உடைய தேவனை ஸ்தோத்திரிப்போம் ஹalleluya 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 சர்வ சிருஷ்டிக்கு எஜமானனே எபினேசரே ஹalleluya 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 கசந்து போன வாழ்க்கை மதுரமாய் மாற்றுகிற தேவன் அவர் ஹalleluya 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 அவருடைய மகத்துவங்களுக்காக ஸ்தோத்திரிப்போம் அவருடைய மாட்சிமைகளுக்காக ஸ்தோத்திரிப்போம் ஹalleluya ஹalleluya பரிசுத்தரே ஸ்தோத்திரிக்கிறோம் பரலோக தேவாதி தேவனே ஸ்தோத்திரிக்கிறோம் எங்கள் ஆராதனைக்குரியவரே ஸ்தோத்திரிக்கிறோம் மகத்துவமே மாட்சிமையே ஹalleluya எங்கள் வல்லமையே ஹalleluya ஹalleluya நித்திய ஜீவனே ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya 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 ஆண்டவரே ஸ்தோத்திரம் அபிஷேகநாதன் அவர் அபிஷேகநாதனே ஸ்தோத்திரிக்கிறோம் அபிஷேகநாதனே ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya 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 எங்கள் ஆராதனைக்குரிய தேவனே ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya அபிஷேகத்தால் நிரப்பிக் கொண்டிருக்கிற கிருபைக்காக ஸ்தோத்திரிப்போம் அபிஷேகத்தால் நம்மை நிரப்பிக் கொண்டிருக்கிறாரே அபிஷேகத்தால் நம் குடும்பங்களை நிரப்பிக் கொண்டிருக்கிறாரே அக்னியாய் இறங்கி கொண்டிருக்கிறாரே ஹalleluya நம் குடும்பங்களில் அக்னியாய் இறங்கி கொண்டிருக்கிறாரே ஸ்தோத்திரிப்போம் அக்னியே கண்மலையே ஹalleluya எங்களை காண்பவரே கண்ணை எங்களை அழைத்த தேவனே ஹalleluya ஹalleluya எங்கள் மீது நோக்கமாய் இருந்த தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அவர் நம்ம மீது எவ்வளவு நோக்கமாய் இருந்தவர் ஆலோசனை கர்த்தர் அவர் ஹalleluya எங்கள் ஆலோசனை கர்த்தாவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அதிசயமானவரே ஹalleluya ஹalleluya கிருபை நாயகனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya ஹalleluya சர்வ சிருஷ்டிக்கு எஜமானனே சிருஷ்டி கர்த்தாவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya ஹalleluya வல்லவர் நல்லவர் மகத்துவம் நிறைந்தவர் மாட்சிமை நிறைந்தவர் பரலோக தேவாதி தேவன் பரிசுத்தர் ஹalleluya நம்மை பரிசுத்த மார்க்கத்தில் வழி நடத்துகிறாரே ஹalleluya 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 ஸ்தோத்திரம் ஹalleluya மகத்துவம் மாட்சிமை ஆண்டவரே உம்முடைய மகத்துவங்களுக்காக ஸ்தோத்திரம் அவருடைய மகத்துவங்களை காணும்படி நம்முடைய கண்களை திறந்த தேவனை ஸ்தோத்திரிப்போம் ஹalleluya ஹalleluya அவர் நம்முடைய ரட்சகர் ஹalleluya பாவ சாபத்திலிருந்து மீது நம்மை ரட்சித்தாரே ஹalleluya ஹalleluya நமக்காக ரத்தம் சிந்தினாரே நம்மை பரிசுத்தப்படுத்தும்படியாக ஹalleluya ஹalleluya நம்முடைய பாவ சாபங்களை ஏற்றுக்கொள்ளும்படியாக ஹalleluya ஏற்றுக்கொண்டு நம்மை பரிசுத்தப்படுத்தினாரே ஹalleluya 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 ஆண்டவரே இயேசுவே ஜீவ நதியே ஸ்தோத்திரிக்கிறோம் ஜீவ நதியே ஹalleluya ஹalleluya எங்கள் அடைக்கலமே ஸ்தோத்திரிக்கிறோம் அவர் நம்முடைய அடைக்கலம் ஆராதரிக்கிற தேவன் அடைக்கலம் ஹalleluya 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 சர்வ வல்லவரே ஸ்தோத்திரிக்கிறோம் அவர் சர்வ வல்லவர் சர்வ சிருஷ்டிக்கு எஜமானன் பரிசுத்தர் பரலோக தேவாதி தேவனே நீர் பரிசுத்தர் மகத்துவம் மாட்சிமை நிறைந்த தேவாதி தேவனே நீர் பரிசுத்தர் ஹalleluya 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 வல்லவர் நல்லவர் மகிமைக்கு பாத்திரரே மாட்சிமை நிறைந்தவரே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆராதனைக்குரிய தேவனை ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya 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 யெகோவா தேவனே ஸ்தோத்திரிக்கிறோம் யெகோவா ரப்பா சுகந்தரும் தேவனே ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya 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 எங்கள் வல்லமையை ஸ்தோத்திரிக்கிறோம் மகத்துவமே ஹalleluya யெகோவா தேவனே ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya ஆராதனைக்குரிய தேவனே ஸ்தோத்திரிக்கிறோம் வெற்றி தந்தவரே ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya ஹalleluya அவருடைய அன்புக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் அவர் நம் மீது எவ்வளவு அளவற்ற அன்பை கொண்டிருந்தார் அதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம் நம் மீது எவ்வளவு நோக்கமாய் இருந்தார் ஹalleluya ஹalleluya நம்மை காக்கும் தேவன் உறங்குவதும் இல்லை தூங்குவதும்
ஒன்றும் இல்லை. இஸ்ரவேலின் தேவன் ஹalleluya உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. ஹalleluya ஹalleluya நம்மை கரங்களில் ஏந்தி உள்ளாரே. ஹalleluya நம்மை கரங்களில் ஏந்தி வழி நடத்துகிறாரே. உள்ளங்கையில் வரைந்திருக்கிறாரே. ஹalleluya 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 அபிஷேக நாதரே ஸ்தோத்திரிக்கிறோம். ஆராதனைக்குரியவரே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya அவர் அபிஷேகத்தால் பொழிந்து கொண்டிருக்கிறாரே. அளவில்லாமல் அபிஷேகத்தால் ஊற்றிக் கொண்டிருக்கிறாரே. நம் குடும்பங்களில் அளவில்லாமல் அபிஷேகத்தால் ஊற்றிக் கொண்டிருக்கிறாரே. ஹalleluya கிரியாய் இறங்கி கொண்டிருக்கிறாரே. இப்போதும் கிரியாய் நம் மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிறாரே. ஹalleluya 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 முச்செடியில் அக்கினியாய் தோன்றிய தேவன் இப்போதும் நம் மத்தியில் அக்கினியாய் அசைவாடி கொண்டிருக்கிறாரே. ஹalleluya ஹalleluya நம் குடும்பங்களை சீர்படுத்தும்படியாக நம்முடைய வியாதிகளை தீர்க்கும்படியாக ஹalleluya ஹalleluya நம்முடைய கஷ்டங்களை எல்லாம் ஏற்றுக்கொள்ளும்படியாக அக்கினியாய் அசைவாடி கொண்டிருக்கிறாரே. ஹalleluya ஹalleluya நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும்படியாக நம்முடைய பாவ சாவுகளை ஏற்றுக்கொண்டாரே. ஹalleluya 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 நம் பாவ சாவுகளை ஏற்றுக்கொண்ட தேவன் அக்கினியாய் இப்போது வெளிப்பட்டு கொண்டிருக்கிறாரே. ஸ்தோத்திரிப்போம் ஸ்தோத்திரிப்போம். ஹalleluya அவருடைய மகத்துவங்களுக்காக ஸ்தோத்திரம். அவருடைய வல்லமைக்காக ஸ்தோத்திரம். ஹalleluya 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 ஆராதனைக்குரிய தேவனே ஸ்தோத்திரிப்போம். ஆராதனைக்குரிய தேவனே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya அக்கினியே கண்மலையே பரிசுத்த நாதனே. ஹalleluya ஹalleluya சர்வ வல்லவரே ஸ்தோத்திரிக்கிறோம். சர்வ சிருஷ்டியின் எஜமானரே. ஹalleluya 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 வல்லவர் வல்லவர் நல்லவர் மகத்துவம் மாட்சிமை நிறைந்த தேவன் பரிசுத்தர் பரிசுத்தர். ஹalleluya ஹalleluya ஆராதனைக்குரிய தேவன் பரிசுத்தர் அக்கினியே. ஹalleluya ஹalleluya அளவில்லாமல் அபிஷேகத்தால் ஊற்றிக் கொண்டிருக்கிறாரே. ஹalleluya ஜீவ நதியே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya நம்முடைய குடும்பங்களில் ஹalleluya பரிசுத்தப்படுத்தும்படியாக அக்கினியாய் இறங்கி கொண்டிருக்கிறாரே. ஹalleluya ஹalleluya ஸ்தோத்திர ஸ்தோத்திர ஸ்தோத்திர. ஹalleluya ஹalleluya சர்வ சிருஷ்டிகரே ஸ்தோத்திரிக்கிறோம். சர்வ சிருஷ்டிக்கு எஜமானரே. ஹalleluya வல்லவர் வல்லவர் நல்லவர். ஹalleluya ஹalleluya நன்மைகளின் நாயகன். ஹalleluya நம்மை கரப்பிடித்த நாயகன். ஹalleluya நன்மைகளின் நாயகன். ஹalleluya ஹalleluya ஆண்டவரே ஸ்தோத்திரம். இயேசுவே இயேசுவே எங்கள் கல்வாரி நாயகனே ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் நன்மையே ஹalleluya ஹalleluya எங்கள் வாழ்க்கை ஜீவனே. ஹalleluya ஹalleluya அவரே வழி அவரே சத்தியம் அவரே ஜீவன். ஹalleluya நம்முடைய வாழ்க்கையின் சத்தியம் அவர். ஹalleluya 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 பரிசுத்தம் உள்ளவன் இனி பரிசுத்தம் ஆகட்டும் என்று நம்மை பரிசுத்த பாதையில் நடத்துகிறாரே. நித்திய ஜீவன் பாதையை நேராக நடத்துகிறாரே. ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya நம் தேவை அறிந்து போஷிக்கிறாரே. நம்முடைய நினைவுகளை அறிந்து நமக்கு வெளிப்படுகிறாரே. ஹalleluya ஹalleluya ஸ்தோத்திர ஸ்தோத்திர ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹalleluya 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 நம் நினைவுகளை அறிந்த தேவன் அவர். ஹalleluya 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 நம்மை கண்ணீரை காண்கிற தேவன் அவர். ஹalleluya கண்ணீரை துடைக்கிற தேவன் அவர். ஹalleluya ஹalleluya கரம் பிடித்த நாயகன் கல்வாரி நாயகன் இயேசுவே ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya 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 மாட்சிமை மகத்துவமான தேவனே ஸ்தோத்திரிப்போம். ஹalleluya 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 ஸ்தோத்திர ஸ்தோத்திரம். நம்ம இப்போது ஒரு பாடல் பாடலாம். தெரிந்த பாடல் தான். இயேசுவில் என்னும் மகிழ்ந்திருப்போம், அவர் மார்பில் சாய்ந்து உறவாடுவோம். இயேசுவில் என்னும் மகிழ்ந்திருப்போம், அவர் மார்பில் சாய்ந்து உறவாடுவோம். அதிகாலை நேரம் அவர் பாதம் அமர்ந்து பணிவிடை செய்து ஆராதிப்போம். அதிகாலை நேரம் அவர் பாதம் அமர்ந்து பணிவிடை செய்து ஆராதிப்போம். எத்தனை இன்னல்கள் வந்தாலும் நம்மை ஆழ்கடலில் தூக்கி வீசினாலும், எத்தனை இன்னல்கள் வந்தாலும் நம்மை ஆழ்கடலில் தூக்கி வீசினாலும், பேசுவதற்குள் நாம் இருப்பதாம் சோர்ந்து போக தேவையில்லை. பேசுவதற்குள் நாம் இருப்பதாம் சோர்ந்து போக தேவையில்லை. கிறிஸ்துவில் என்றும் மகிழ்ந்திருப்போம், அவர் மார்பில் சாய்ந்து உறவாடுவோம். ஊரார் நம்மை பகைத்தாலும் உலகம் வெறுத்து ஒதுக்கினாலும், ஊரார் நம்மை பகைத்தாலும் உலகம் வெறுத்து ஒதுக்கினாலும், கிறிஸ்து நம் சார்பில் இருப்பதால் கலங்கிடவே தேவையில்லை. கிறிஸ்து நம் சார்பில் இருப்பதால் கலங்கிடவே தேவையில்லை. கிறிஸ்துவில் என்றும் மகிழ்ந்திருப்போம், அவர் மார்பில் சாய்ந்து உறவாடுவோம்.
வசை மொழிகள் ஆயிரம் சொன்னாலும் மாய உலகம் நம்மை அழுத்தாலும் வசை மொழிகள் ஆயிரம் சொன்னாலும் மாய உலகம் நம்மை அழுத்தாலும் பேசு நம்மோடு நடப்பதாம் பலனடைந்து எழும்பிடுவோம் பேசு நம்மோடு நடப்பதால் பலனடைந்து எழும்பிடுவோம் பேசுவில் என்றும் மகிழ்ந்திருப்போம் அவர் மாவில் சாய்ந்து உறவாடுவோம் பேசுவில் என்றும் மகிழ்ந்திருப்போம் அவர் மாவில் சாய்ந்து உறவாடுவோம் அதிகாலை நேரம் அவர் பாதம் அமர்ந்து பணிவிடை செய்து ஆராதிப்போம் அதிகாலை நேரம் அவர் பாதம் அமர்ந்து பணிவிடை செய்து ஆராதிப்போம். இப்போது நாம் வசனத்துக்கு நேராக கடந்து செல்லலாம். எல்லாரும் பைபிள் எடுத்துக் கொள்ளுங்கள். யாத்திராகமம் 9ஆம் அதிகாரம் 1 முதல் 17 வசனங்கள் நாம் வாசிக்கலாம். எல்லாரும் எடுத்துக் கொள்ளுங்கள். யாத்திராகமம் என்னோடு சேர்ந்து வாசியுங்கள். 1 முதல் 17 வசனங்கள். பின்பு கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ பார்வோனிடத்தில் போய் எனக்கு ஆராதனை செய்ய என் ஜனங்களை போகவிட்டு நீ அவர்களை விடமாட்டேன் என்று இன்னும் நிறுத்தி வைத்தாயாக. கர்த்தருடைய கரம் வெளியில் மிருக ஜீவன்களாகிய குதிரைகளின் மேலும் கழுதைகளின் மேலும் ஒட்டகங்களின் மேலும் ஆடு மாடுகளின் மேலும் இருக்கும் மகா புனிதான கொள்ளை நோய் உண்டாகும். கர்த்தர் இஸ்ரவேலின் மிருக ஜீவன்களுக்கும் எகிப்தியரின் மிருக ஜீவன்களுக்கும் வித்தியாசம் பண்ணுவார். இஸ்ரவேல் புத்திரருக்கு உரியவைகள் எல்லாவற்றையும் ஒன்றும் சாவதில்லை என்றார். மேலும் நாளைக்கு கர்த்தர் இந்த காரியத்தை தேசத்தில் செய்வார் என்று சொல்லி கர்த்தர் ஒரு காலத்தை குறித்தார் என்றும் எபிரேயருடைய தேவனாகிய கர்த்தர் சொல்கிறார் என்றும் அவனிடத்தில் சொல்லென்றார். அதனாலில் கர்த்தர் அந்த காரியத்தை செய்தார். எகிப்தியரின் மிருக ஜீவன்கள் எல்லாம் செத்து போயிட்டு இஸ்ரவேலின் புத்திரரின் மிருக ஜீவன்கள் ஒன்றாகியும் சாகவில்லை. பார்வோன் விசாரித்து இஸ்ரவேலின் மிருக ஜீவன்கள் ஒன்றாகியும் சாகவில்லை என்று அறிந்தான். பார்வோனுடைய இதயமோ கட்டப்பட்டது, அவன் ஜனங்களை போக விடவில்லை. அப்பொழுது கர்த்தர் மோசேயையும் ஆரோனையும் நோக்கி, உங்கள் கைப்பிடி நிறைய சூளையின் சாம்பலை அள்ளிக் கொள்ளுங்கள். மோசே அதை பார்வோனுடைய கண்களுக்கு முன் வானத்துக்கு நேராக இறங்கிய கடவன். அது எகிப்து தேசமே வீரங்கள் தூசியாகி எகிப்து தேசமெங்கும் மனிதன் மேலும் மிருக ஜீவன்கள் மேலும் எரிபந்தமான குப்பளங்களை எழுப்ப பண்ணும் என்றார். அப்படியே அவர்கள் சூளையின் சாம்பலை அள்ளிக்கொண்டு பார்வோனுக்கு முன்பாக வந்து நின்றார்கள். மோசே அதை வானத்துக்கு நேராக இறைத்தான். அப்பொழுது மனிதன் மேலும் மிருக ஜீவன்கள் மேலும் எரிபந்தமான கொப்பளங்கள் எழும்பிட்டு அந்த கொப்பளங்கள் மந்திரவாதிகள் மேலும் எகிப்தியர் எல்லார் மேலும் உண்டானதினால் அந்த கொப்பளங்கள் நிமித்தம் மந்திரவாதிகளும் மோசைக்கு முன்பாக நிற்க கூடாமல் இருந்தது. ஆனாலும் கர்த்தர் மோசையோடு சொல்லியிருந்தபடியே கர்த்தர் பார்வோனின் இருதயத்தை கடினப்படுத்தினார். அவன் அவர்களுக்கு செவி கொடுக்கவில்லை. அப்பொழுது கர்த்தர் மோசையை நோக்கி, நீ அதிகாலமே எழுந்திருந்து போய் பார்வோனுக்கு முன்பாக நின்று எனக்கு ஆராதனை செய்ய என் ஜனங்களை அனுப்பிவிடு. விடாதிருந்தால் பூமி எங்கும் என்னை போல வேறொருவரின் இல்லை என்பதை நீ அறிம்படிக்கு இந்த முறை நான் சகலவித வாதைகளையும் உன் இருதயத்திலும் உன் ஊழியக்காரன் மேலும் உன் ஜனங்கள் மேலும் அனுப்புவேன். நீ பூமியில் இராமல் நாசமாய் போகும்படி நான் என் கையை நீட்டி உன்னையும் உன் ஜனங்களையும் கொள்ளை நோயினால் பாதிப்பேன். என்னுடைய வல்லமையை உன்னிடத்தில் காண்பிக்கும்படியாகவும் என் நாமம் பூமியெங்கும் பிரஸ்தானமாகும்படியாகவும் உன்னை நிலைநிறுத்தினேன். நீ என் ஜனங்களை போக விடாமல் இன்னும் அவர்களுக்கு விரோதமாய் உன்னை உயர்த்துகிறாயா? இந்த வேத பகுதியிலிருந்து நாம பார்க்கும்போது தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை அவர்கள் ஆராதிக்க தேவனை ஆராதிக்கும்படி இஸ்ரவேல் ஜனங்களை அனுப்பும்படியாக பார்வோனுக்கு ஒவ்வொருவராக கட்டளை இடுகிறார். பார்வோன் ஒன்றையும் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவனுடைய ஒவ்வொரு தன்மையும் தேவனுடைய கரம் அங்கே வெளிப்படுகிற ஒவ்வொரு நேரமும் அவனுடைய இருதயமும் அங்கே கடினப்பட்டுக் கொண்டிருக்கிறது என்று நாம பார்த்தோம். இவ்வாறாக இப்போதும் தேவன் அடுத்ததாக மீண்டும் மோசேயையும் ஆரோனையும் அனுப்புகிறார். என்ன சொல்லுகிறார் என்றால், என் ஜனங்களை அனுப்ப சொல்லு, தேவனை இஸ்ரவேலின் தேவனை ஆராதிக்கும்படி என் ஜனங்களை அனுப்ப சொல்லு என்று மீண்டும் கர்த்தர் அவர்களை அனுப்பி விடுகிறார். பார்வோனிடத்தை சொல்லு என்றும், இல்லை என்றால் எல்லா மிருக தேசத்தில் உள்ள எல்லா மிருக ஜீவன்கள் மேலும் கொள்ளை நோயை வர பண்ணுவேன் என்று சொல்லு என்றும் சொல்லுகிறார்.
அதேபடியாக மோசேயும் ஆரோனுமாக பார்வோனிடம் சென்று இதை கர்த்தர் என்ன சொன்னாரோ அப்படியாக அங்கே சொல்கிறார்கள். ஆனால் அங்கே அவனுடைய இருதயம் கடினப்பட்டுக் கொண்டிருந்ததுனால அவன் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. அதனால் தேவனுடைய கரம் அங்கே கிரியை செய்ய தொடங்கியது. தேவன் தேசத்தை நோக்கி தன் கரங்களை நீட்டினார். எல்லா மிருக ஜீவன்கள் மேலும் கொள்ளை நோய் வந்து அது செத்து போயிட்டு. ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களுடைய மிருக ஜீவன்கள் மேல் எதுவும் வராமல் பார்த்து கொண்டார். அதை ஒன்றுமே சாகவில்லை. இது தேவனுடைய ஜனத்துக்கும் எகிப்தியர்களுக்கும் உள்ள வித்தியாசத்தை அடையாளத்தை அங்கே வெளிப்படுத்துகிறார். இதை பார்வோன் அறிந்து கொள்கிறான். இஸ்ரவேல் ஜனங்களுடைய மிருக ஜீவன்களுக்கு எந்த சேதமும் வரவில்லை என்றும் அறிந்து கொள்கிறான். எனினும் அவனுடைய இருதயம் கடினப்பட்டுதான் இருக்கிறது. இப்போதும் அவன் இஸ்ரவேல் ஜனங்களை தன்னுடைய தேவனை ஆராதிக்கும்படி அவன் அனுப்பவில்லை. அடுத்ததாக மீண்டும் தேவன் சொல்கிறார் மோசையோடு, சூளையின் சாம்பலை நீ பிடிப்பாரு. அப்படின்னா சூளை சாம்பலை அவர்கள் அங்கே செங்கல் வேலை செய்கிறார்கள், அதை வேக வைப்பார்கள். அங்கே இருக்கு அந்த சூளையின் சாம்பலை கைப்பிடிய நிறையவாறு எடுத்துக்கொண்டு நீங்கள் எங்கே செல்லுங்கள், பார்வோனுக்கு முன்பாக சென்று வானத்தை நோக்கி புழுதி போல் வீசி விடுங்கள். அப்படியாக தேவன் கட்டளை இருக்கிறார். அதன்படியாக அவர்கள் மீண்டும் அங்கே செல்கிறார்கள். தேவன் சொன்னபடி எல்லாம் அங்கே செய்கிறார்கள். எல்லார் மேலும் எரிபந்தமான கொப்பளங்கள் உருவாயிட்டு. யாரு? பார்வோன் மன்னன் முதல் அந்த அங்கே இருக்கிற எல்லா மனுஷர்கள் மேல, எகிப்திய மனுஷர்கள் மேல எல்லாம் எரிபந்தம் போல கொப்பளங்கள் உருவாயிட்டு. இப்போதும் அங்கே இருக்க மந்திரவாதிகள் மேலும் அது ஏற்பட்டது. இப்போதும் அவன் அவர்களை அனுப்ப விரும்பவில்லை. இப்போதும் அவனுடைய இருதயம் கடினப்பட்டுக் கொண்டுதான் இருக்கிறது. தேவனை கடினப்படுத்துகிறார். ஏனெனில் தேவனுடைய வல்லமையின் கரத்தை பார்வோன் பார்க்க வேண்டும் என்பதற்காக, ஒவ்வொன்றாக தேவனுடைய கரத்தை பார்க்க வேண்டும் என்பதற்காக தேவன் மீண்டும் மோசையையும் ஆரோனையும் அங்கே அனுப்புகிறார். எதற்காக? என் ஜனத்தை அனுப்பவிடு, தேவனை ஆராதிக்கும்படி அனுப்பிவிடும்படி சொல்லும்படியாக சொல்கிறார். அப்போதும் மோசையும் ஆரோனுமாக செல்கிறார்கள். இல்லையெனில் அங்கே நான் கொள்ளை நோயை வரவிடுவேன். எங்கே? அந்த தேசத்தில் உள்ள எல்லா மனுஷர்கள் மேலும் கொள்ளை நோயை வர பண்ணுவேன் என்று தேவன் சொன்னார் என்று சொல்லுங்கள் என்று. அதன்படியாக தேவன் அங்கே சொன்னபடியாக மோசையும் ஆரோனுமாக அங்கே செல்கிறார்கள். அங்கே சென்று என்னுடைய ஜனத்தை அனுப்பும்படியாக தேவன் சொல்கிறார். அதன்படியாக நீ அனுப்பாவிட்டால் என்ன பண்ணுவார்? அவருடைய கையின் வல்லமையை அங்கே வெளிப்படுத்துவார். தேவனுடைய அவரே சர்வ வல்லமையுள்ள தேவன் என்று அறிவுக்கு தன்னுடைய கையின் வல்லமையை வெளிப்படுத்துவார் என்று சொன்னார் என்று. அதன்படியாக அவன் அனுப்பவில்லை. தேவன் தன்னுடைய கரத்தை அங்கே நீட்டுகிறார். எங்கே? அந்த தேசத்தில் உள்ள எல்லார் மேலும் கொள்ளை நோய் வர பண்ணுகிறார். ஆனால் இஸ்ரவேல் மக்கள் அங்கே பாதுகாக்கப்படுகிறார்கள். இதுல இருந்து நாம் என்ன பார்க்கிறோம் என்றால், தேவனுடைய கரத்தின் கிரியை அங்கே வெளிப்படுத்தும்படியாக தேவன் ஒவ்வொன்றாக அங்கே வெளிப்படுகிறார். எப்படியாக? பார்வோனிடம் சொல்கிறார். நாம இதெல்லாம் பார்த்து கொண்டே வருகிறோம். பார்வோனிடம் மோசையை அனுப்புகிறார். அப்படியாக ஒவ்வொரு அற்புதங்களை காண பண்ணுகிறார். அங்கே பார்வோன் அவர்களை அனுப்பாதவாறு அவன் இருதயத்தை தேவன் கடினப்படுத்துகிறார். மீண்டுமாக அவன் கடினப்படுகிறான். இப்படியாக ஒவ்வொரு அற்புதங்களையும் செய்கிறார். அவர்கள் இருதயத்தை கடினப்படுத்துகிறார். இப்படியாகத்தான் ஒவ்வொரு காரியத்தை செய்கிறார். இதுல இருந்து நாம என்ன பார்க்கிறோம் என்றால், தேவனால் முடியாத காரியம் ஒன்றுமில்லை. எப்படி என்றால், அவர் ஒரு மனிதனுடைய இருதயத்தை இரக்கமுள்ளதாக மாற்றவும் முடியும், ஒரு மனிதனுடைய இருதயத்தை கடினமுள்ளதாக மாற்றவும் முடியும். அது வேதத்தில் இருக்கிறது. நாம பின்னாளில் அந்த வாசனத்தை எடுத்து நாம தியானிக்கலாம். அப்ப தேவனால் முடியாத காரியம் ஒன்றுமில்லை. அவர் இப்போது ஒரு மனுஷனை மாற்ற வேண்டும் என்று நினைத்தால் அவரால் மாற்ற முடியும். ஒரு மனுஷனை கடினப்படுத்த முடிய வேண்டும் என்று நினைத்தாலும் கடினப்படுத்த முடியும். அது நான் இப்போது சொல்லும் போது எனக்கு ஒரு சிறு ஞாபகம், ஒரு பொண்ணு சொன்ன காரியம். இன்னைக்கு அவங்க பெரிய ஒரு நடுத்தர வயதுல இருக்கிறாங்க. அவங்க சொன்ன காரியம் தேவனால் எதுவும் செய்ய முடியும். அன்னைக்கு அந்த பொண்ணு அஞ்சாவது படித்துக் கொண்டிருந்தாலாம். அப்ப நான் இது மாதிரி இது ஒரு இடத்துல ஊழியம் பண்ணிட்டு இருந்த ஒரு காலகட்டம் ஊழியம் பண்ணிட்டு இருக்கும் போது அவங்க இந்துலதான் இருக்கிறாங்க. ஆனா அவங்க இயேசுனுடைய அந்த சாட்சி சொல்லியிருந்தாங்க. எப்படின்னா, அவங்க 5 வயதுல இருக்கும் போது அவங்க டியூஷன் 5 வயதுல 5வது படிக்கும் போது டியூஷனுக்கு போயிருந்தாங்களாம். அது ஒரு மலைப்பகுதியான பகுதியா. அப்ப அங்க போகும்போது அன்னைக்குதான் புதுசாக போனாங்க. போன போது எல்லாருமே அவருக்கு கூட போனவங்க, அதுக்கு முன்னாடி எல்லாம் போனவங்க எல்லாம் சீக்கிரமா வந்துட்டாங்களாம். இவா புதுசானதுனால இவருக்கு திருப்பி வீட்டுக்கு வருவதற்கு வழி தெரியல. அது ஒரு மலைப்பகுதியான இடம் வேற. இவளுக்கு எங்க போன எங்க வரணும்னு தெரியல. அப்போ இப்ப அழுதுட்டே இருந்தான். அப்ப எப்பாவது ஆண்டவருடைய அந்த இதை தெரிந்திருப்பான்.
இல்லன்னா இயேசுதான் எனக்கு அப்போ உதவி பண்ணாருன்னு அவன் உறுதியா சொல்றான். எப்படின்னா அங்கே அவ இயேசுவை பாக்குறாளாம், அவ அழுதுட்டே நிக்கிறாளாம். அழுதுட்டு நிக்கும் போது இயேசுவை அப்படியே பாக்குறாளாம், இயேசுவை அந்த சாயல்ல பாத்திருப்பான். அப்ப அவங்க என்ன பண்றாரா, கை நீட்டி ஒரு சைடு காண்பிக்கிறாரா, அவருடைய கை அப்படியே நீட்டி ஒரு சைடு காண்பிக்கிறாரா. இப்ப திடீர்னு அங்க பார்க்கும் போது அங்கே அவங்க வீட்டு பக்கத்துல உள்ள ஒரு மனுஷன் அங்க நின்னாரு. அப்ப இவன் ஓடி போய் அவருக்கு கைய பிடித்தாலாம், பிடித்து அவரு வீட்டுலயே கொண்டு விட்டாரா. அப்ப பாருங்க, ஆண்டவர் அந்த நேரத்துல அந்த பொண்ணுக்கு அது 10 வயசு தான் அப்ப அவளுக்கு, இப்ப அவங்க பெரியவங்க. அந்த 10 வயசாக இருக்கும் போது அவ அழுதுட்டே இருக்கிறாள். ஆனா இயேசுவை கூப்பிட்டு அவ அழல. அந்த நேரத்துல அவ அந்த சிறு வயசுல எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த மலை கிராமங்கள்ல ஆண்டவரை குறித்து பிரசங்கம் பண்ணுவாங்க. அத அவளுக்கு அந்த அவ இயேசுவை குறித்து அவ தெரிஞ்சிருப்பான். அந்த நேரத்துல அந்த ஆபத்து நேரத்துல அழுது கொண்டிருக்கிற நேரத்துல இல்லைன்னா அவளுக்கு பெரிய ஆபத்துகள் வந்திருக்கலாம். அந்த இருட்டு சாயங்கால நேரத்துல, அந்த நேரத்துல தேவன் அங்கே வெளிப்படுகிறார். அவளுக்கு முன்பாக வெளிப்பட்டு எதுவுமே பேசல, கைய மட்டும் காண்பிக்கிறாரு. அங்கே பார்வையோட கைய ஒரு திசையில காண்பிக்கிறாரா. அப்ப அவ திருப்பி பார்க்கும்போது அவங்க ஊர்ல உள்ள ஒரு மனுஷன் இருந்தாரா, அவரு அன்னைக்கு வீட்டுக்கு கொண்டு வந்தாருன்னு அவ அந்த சாட்சியை சொன்னா. அப்ப பாருங்க, தேவன் எப்படி எந்த நேரத்திலே அவருடைய கரத்தின் கிரியை காண்பிக்க முடியுமோ அந்த இடத்துல அப்படியாக வெளிப்படுவார். ஒரு மனுஷனை எப்படியே திசை திருப்ப முடியும், அந்த மகளை எப்போது திசை திருப்புகிறார் பாத்தீங்களா. அந்த சைடாக திரும்பு, அங்கே உனக்கு உதவி கிடைக்கும். அந்த உதவிக்காக அந்த திசை திருப்புறார். அப்ப தேவன் எந்த நேரத்தில் எப்படி வேணும்னாலும் அவருடைய கரத்தின் கிரியை அங்கே வெளிப்படுத்துவார். நாம இப்போது தன்னைத்தானே சோதித்து அறிகிற ஜெபத்துக்கு நேராக கடந்து செல்லலாம். எல்லாரும் தன்னைத்தானே சோதித்து அறிவீர்கள். காலையில முதல் இந்நேரம் வரை நாம் எப்படி தேவனோடு இருந்தோம், தேவனுக்கு எப்படி முதலிடம் கொடுத்தோம், காலையில் நாம் அதிகாலையில் தேவனை தேடுகிறவர்களாக இருந்தோமா, இல்லையென்றால் நாம் அதை பழக்கப்படுத்திக் கொள்ள வேண்டும். நம்மளால் முடியவில்லை, என்னால் முடியவில்லை அப்படி இருந்தாலும் நாம் அதை பழக்கப்படுத்திக் கொள்ள வேண்டும். காலையில் எழுப்பினதும் தேவனுக்கு முதலிடம் கொடுக்க வேண்டும். அவருடைய பிரசனத்தில் நாம் நிரம்பினோமா, அவருடைய கிருபையாலும் வல்லமையாலும் நிரம்பினோமா, அவருடைய பிரசனத்தில் அந்த நாள் முழுதும் நமக்கு சந்தோஷத்தை கொடுக்க அவருடைய பிரசனம், அந்த பிரசனத்தில் நாள் முழுதும் வாழ்ந்தோமா. நம்முடைய வாயின் வார்த்தை எப்படி இருந்தது, நம்முடைய வாயின் வார்த்தை தேவனுக்கு பிரியமாக இருந்ததா, அவர்களுக்கு பிரியமான வார்த்தைகளை பேசினோமா, அவருடைய அன்பில் நாம் நிறைந்திருந்தோமா என்று நாம் சோதித்து பார்க்க வேண்டும். அந்நாள் முழுவதும் தேவனுடைய அன்பில் நாம் நிறைந்திருந்தோமா என்று நம்மை நாமே சோதித்து பார்ப்போமாக. ஆண்டவரே, இப்போது நாம் என்ன செய்யலாம், அடுத்த ஜெபத்துக்கு கடந்து செல்லலாம். எல்லாரும் கல்வாரி சிலுவைக்கு நேராக செய்திருந்தார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். கல்வாரி சிலுவை அவர் நமக்காக ரத்தம் சிந்தினது. ஹல்லேலூயா, நம்மை மீட்கும்படியாக, நம்முடைய வியாதிகளை நீக்கும்படியாக, நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொள்ளவும், நம்முடைய வியாதிகளை ஏற்றுக்கொள்ளும் நமக்காக ரத்தம் சிந்திய தேவன் நம்முடைய குடும்பங்களை பரிசுத்தப்படுத்த, நம்மை பரிசுத்தப்படுத்த, நம்முடைய எல்லா பலவீனங்களும் அவருடைய சிலுவைக்கு நேராக வையுங்கள். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். நமக்காக அல்லவோ ரத்தம் சிந்தினார், நம்மை மீட்கும்படியாக, நம்முடைய வியாதிகளை சுகமாக்கும்படியாக, நம்முடைய பலவீனங்களை நீக்கும்படியாக, நம் குடும்பத்தை சீர்படுத்தும்படியாக, நம் பாவ சாபங்களை சுமக்கும்படியாக அல்லவோ அவர் ரத்தம் சிந்தினார். அப்போதும் எல்லா வியாதிகளை, நம்ம குடும்பத்தின் சீர்கேடுகள் எல்லாம் தேவனிடம் வையுங்கள், அவருடைய சிலுவை பாதத்தில் வையுங்கள். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இப்போது ஆண்டவரே, உமது வல்லமை பாய்ந்து செல்லட்டும். கல்வாரி ரத்தம் இப்போது ஒவ்வொருவர் மீது இறங்குவதாக. சரீர பலவீனங்கள் நீக்கி போகட்டும். உமது ரத்தத்தால் ஆண்டவரே ஒரு விடுதலையை கட்டளையிடுவீராக. இப்போது ஆண்டவரே, உமது மகா வல்லமை அங்கே பாய்ந்து செல்லட்டும். ஜீவ ரத்தம் ஆண்டவரே ஒவ்வொரு உறுப்புகளிலும் இறங்குவதாக, சுத்திகரிக்கப்படுவதாக. வியாதிகள் நீங்கி போகட்டும், வியாதிகள் சுகமடைவதாக, கட்டிகள் ஆண்டவரே நீங்கி போகட்டும். இயேசுவின் நாமத்தால் ஹல்லேலூயா. குடும்பங்கள் ஆண்டவரே பரிசுத்தப்படுத்தப்படுவதாக. சரீரங்கள் ஆத்மா சரீரங்கள் பரிசுத்தப்படுவதாக. ஜீவ ரத்தத்தால் ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆண்டவரே, குடும்பத்தின் சீர்கேடுகள் ஆண்டவரே மாற்றப்படுவதாக, சீர்படுத்தப்படுவதாக குடும்பங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தால் ஆமென். இப்போதும் அவர்களுடைய தேவைகளுக்காக ஜெபம் பண்ணுங்க, எல்லா தேவைகளும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இப்போது நேரடித்த ஒவ்வொரு விண்ணப்பங்களுக்கு நீர் பதிலை கட்டளையிட வேண்டும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உமது மகத்துவ குடும்பங்களில் வெளிப்படட்டும். ஆண்டவரே, குறைவுகள் கிறிஸ்துவினால் நிறைவாகும். ஆண்டவரே, குடும்பங்களில் இருக்கிற குறைவுகள் நிறைவாக்கப்படுவதாக. பொருளாதார ஆசீர்வாதத்துக்காக ஜெபிக்கிறோம். குடும்பங்களில் ஆண்டவரே பொருளாதார ஆசீர்வாதத்தை நீர் கட்டளையிட வேண்டும் ஜெபிக்கிறோம். கடன் பிரச்சனையோடு இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். கடன் பிரச்சனையோடு இருக்கிறவர்கள் ஆண்டவரே கடன்களை மீட்டுக் கொள்ளும்படியான வழிவாசல்களை நீர் திறந்து கொடுப்பீராக. ஸ்தோத்திரம். ஆண்டவரே, குடிப்பழக்கத்துக்கு அடிமையா இருக்கிற மகன்களை ஆண்டவரே ஒவ்வொருவரையும் குடும்பங்களில் இருக்கிறவர்களை கொடுக்கிறோம். ஆண்டவரே, நீர் அவர்களை தொழுவீராக. அவர்களுக்கு மனமாற்றத்தை கட்டளையிடுவீராக.
பண்ணுவீராக. ஒரு மனுஷனை கடினப்படுத்தவும் ஆண்டவரே ஒரு மனுஷனுடைய இருதயத்தை இரக்கமுள்ளதாக மாற்றவும் உம்மால் முடியும் என்று நாங்கள் பார்த்திருக்கிறோம். ஆண்டவரே அவர்களுடைய இருதயங்களை மாற்றுவீராக. அந்த குடி பழக்கத்தில் அடிமைப்பட்டு போன அவர்களுடைய இருதயங்கள் மாற்றும் ஆண்டவரே. அந்த ஒரு மனமாற்றத்தை கட்டளையிட வேண்டும் ஜெபிக்கிறோம். அவர்களால் குடும்பத்துக்கு ஆண்டவரே சமாதானத்தை உருவாக்கும்படியாக, அவர்களால் குடும்பம் சமாதானம் அடையும்படியாக அவர்களை ஆண்டவரே ஒரு ஜீவ பாதைக்கு நேராக திசை திருப்பிவிடாக. அவர்களுக்கு ரட்சிப்பை பெற்றுக் கொள்ள உதவி பண்ண வேண்டும் ஜெபிக்கிறோம். நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக அவர்களை நேராக குடும்பங்கள் திசை திருப்பப்படுவதாக. பரிசுத்த மாற்றத்துக்கு நேராக குடும்பங்கள் திசை திருப்பப்படுவதாக. அமே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உண்மை அறிகிற அறிவில் வளர குடும்பங்களுக்கு உதவி பண்ணுவீராக. அபிஷேக ஆவியால் நிரப்புவீராக. குடும்பங்களை அபிஷேகத்தால் நிரப்பும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. வாலிப பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். வாலிப பிள்ளைகள் ஆண்டவரே பெற்றோர்களுக்கு சமாதானத்தை கொடுக்கிற பிள்ளைகளாக ஆண்டவரே வளரும்படி நீ உதவி பண்ணுவீராக. அவர்களை நித்திய ஜீவ பாதைக்கு நேராக வழி நடத்தும் ஆண்டவரே. பயபக்தி உள்ள பிள்ளைகளாக ஆண்டவரே ஸ்தோத்திரம் அவர்களை மாற்றுவீராக. படிக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். எக்ஸாம் நெருங்கி கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் நல்லபடியாக எக்ஸாம்கள் எழுத ஆண்டவரே அவர்களுக்கு அந்த கிருபையை கொடுப்பீராக. ஞானத்தை நிரப்புவீராக. பலவீனங்கள் வராதவர் நீ பலத்தோடு அவர்கள் படிக்க உதவி பண்ண வேண்டும் ஜெபிக்கிறோம். அமே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இன்னும் ஆண்டவரே என்னென்ன தேவைகளுக்காக ஜெபிக்கிறார்களோ எல்லாருக்கும் பதிலை கட்டளையிடுவீராக. ஆண்டவரே திருமணத்துக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அவர்களுக்கு ஏற்ற துணைகளை ஏற்ற வரங்களை ஆயத்தம் பண்ணி கொடுப்பீராக. அவர்கள் துணைகளை கண்டறியக்கூடிய கிருபை அவர்களுக்கு கொடுப்பீராக. அமே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இன்னும் என்னென்ன தேவைகளோ எல்லாத்துக்கும் பதிலை கொடும் ஆண்டவரே. அதே மாதிரி நல்ல வஸ்திரங்களை அவர்களுக்கு ஒவ்வொருவருக்கு கட்டளையிடுவீராக. நல்ல பரிசுத்தமான போஷிப்பை கொடுப்பீராக. அமே ஸ்தோத்திரம் பாதுகாத்துக் கொள்ளும். இரவு பகல் உமது பிரசன்னம் கிருபை சமாதானம் நிறைவாக இருக்கட்டும் ஆண்டவரே. உமது கரத்தால் மூடி மறைத்துக் கொள்ளும் வருஷத்தை உங்களுடைய நன்மைகளால் முடிசூட்டுவேன் என்று ஒவ்வொரு குடும்பத்திலும் ஆண்டவரே வருஷம் உங்களுடைய நன்மைகளால் முடிசூட்டப்படுவதாக. குடும்பங்களுக்கு சமாதானத்தால் நிரப்புவீராக. உங்களுடைய சமாதானம் குடும்பத்துக்கு அளவில்லாமல் பாய்ந்து செல்லட்டும். அபிஷேகத்தால் நிரப்பும் குடும்பங்களை மகிமைப்படுத்தும். எல்லாத்தையும் உமது கருத்தில் கொடுக்கிறோம். பாதுகாத்துக் கொள்ளும் வழி நடத்தும் ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தால் ஜெபிக்கிறோம் ஜீவனால் நல்ல பிதாவே. ஆமென். இப்போது நாம சாட்சி ஒரு சாட்சிக்கு இவங்க சங்கீதா அவங்களுக்கு சாட்சி இருந்து அவங்க இந்த பிரேயர்ல கலந்து வந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு ஒரு சமாதானம் குடும்பத்துக்குள்ள அவங்க புருஷன் மனைவிக்குள்ள சரி எல்லா விதத்திலயும் குடும்பத்துக்குள்ள ஒரு நல்ல ஒரு சமாதானம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு அவங்க சாட்சி அறிக்கை போட்டிருக்காங்க. அதே மாதிரி எல்லா விதங்கள்லயும் குடும்பத்தில் பர்சனலாகவும் அவங்க அது சில விஷயங்களா சொல்ல விரும்பல. அப்படிப்பட்ட பர்சனலான காரியத்திலையும் அவங்களுக்கு நல்ல குடும்பத்தில் ஒரு சமாதானத்துக்கு ஏதுவான ஒரு வாழ்க்கை கிடைச்சிருக்கு அப்படின்னு அவங்க சாட்சி அறிக்கை கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி அவங்க ஹஸ்பண்டுக்காக ஜெபிக்கலாம். அவங்க ஹஸ்பண்டுக்கு அவருக்கு ஏற்ற ஒரு நல்ல வேலையை ஆண்டவர் கொடுக்க வேண்டும். அது ஒரு பிசினஸா இருக்கலாம், இல்ல வேற ஒரு காரியமா இருக்கலாம். அதற்காக நாம ஜெபிக்கலாம். அதே போல அவங்க குடும்பத்துல ஒரு பிரச்சனை இருக்குது. அவங்களுக்கு பல மாதங்களுக்கு முன்பாக அவங்க சொந்தத்துல யாருக்கையோ பணம் திருட்டு போச்சுதான். ஆனா அது அவங்க அந்த குறி சொல்றவங்கள்ட்ட எல்லாம் ஒரு சிலர் போய் கேட்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க பக்கத்து வீட்டுக்காரங்க தான் சொல்லுவாங்க. அது மாதிரி அவங்க ஏதாவது சொல்லியிருப்பாங்க. சொல்ல அது அவங்க ஒரு சந்தேகத்தினால இவங்களை சும்மா டார்ச்சர் பண்ணிட்டே இருக்கிறது. எப்ப பார்த்தாலும் இவங்க ஏதாவது வார்த்தைகளால பேசுறது அப்படி இவங்களுக்கு சமாதான ஒரு குறைச்சலை கொடுக்கிறது. அதற்காக ஆண்டவர் இவர்களுக்கு சமாதான குறைச்சல் கொண்டு வருகிறவர்களை நீக்கி போட வேண்டும். அதுக்காக நாம ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இந்த நேரத்துல அவர்களுடைய புருஷனுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே மட்டுமாய் அந்த குடும்பத்தை நேர் சமாதானத்தின் பாதையில் நடத்துகிறே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே அவருக்கு உகந்த ஒரு வேலையை நீர் கட்டளையிடுவீராக. ஆண்டவரே அவருக்கு என்ன வேலை அவருக்கு உகந்ததோ அதை நீர் அறிந்திருக்கிறீர். அதன்படியாக அவருக்கு ஒரு வேலையை நீர் ஆயத்தம் பண்ணி கொடுப்பீராக. அவரின் ரட்சிப்பின் பாதையில் கடந்து வர நீர் உதவி பண்ண வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அதே போல ஆண்டவரே ஸ்தோத்திரம் அவர்களுக்கு ஆண்டவரே அந்த தேவையில்லாமல் திருட்டுப்பட்டம் கட்டுகிறார் அந்த குடும்பத்தை அவர்களை நீக்கி போடுவீராக. அவர்களுக்கு எப்போது ஒரு மன அழுத்தத்தை மன பிரஷரை அவர்கள் கொடுத்துக் கொண்டிருக்கிறார். அவர்களை ஆண்டவரை திசை திருப்பி அவர்களை நீக்கி போடுவீராக. இவர்களுக்கு சமாதானம் எப்போது கிடைக்கும்படி நீர் உதவி பண்ண வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அந்த இடத்தில் இருக்கிற அந்த பிரச்சனைக்கு நீர் முற்றுப்புள்ளி வைப்பீராக. இயேசுவின் நாமத்தால் அங்கே கட்டளையிடுகிறோம். ஆமென் ஸ்தோத்திரம். அடுத்ததாக சாந்தி என்ப அவங்களுக்காக நாம ஜெபிக்கலாம். அவங்களுக்கு
இது நல்ல ஒரு ஆவிக்குரிய சபை, அவங்களுக்கு ஆராதனை செய்வதற்கு ஒரு ஆவிக்குரிய சபை வேணும். அடுத்ததாக அவங்களுடைய ஹஸ்பண்ட் ரட்சிப்புக்குள்ள வந்துட்டு பின்மாற்றத்துல போயிருக்கிறாரு, அதற்காகவும் நாம ஜெபிக்கலாம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். அந்த மகளை உமது கரத்தில் கொடுக்கிறோம். அவங்களுக்கு ஆராதிக்க, உண்மை தொழுது கொள்ள ஆண்டவரே ஒரு நல்ல ஆவிக்குரிய சபையை அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள். அப்படியான ஒரு சபையை நீர் அவர்களுக்காக ஆயத்தம் பண்ணி கொடுப்பீராக. அந்த சபையை கண்டறியும்படி அவர்களுக்கு கண்கள் திறந்து கொடுக்கப்படுவதாக இயேசு நாமத்தால் ஆமென். அதே போல ஆண்டவரே அவர்களுடைய புருஷனை உமது கரத்தில் கொடுக்கிறோம். பின்மாற்றத்துக்குள் போயிருக்கிற அந்த மாதிரி நீ தொடுவீராக, அவரை திசை திருப்புவீராக. உமது மார்க்கத்துக்கு நேராக, பரிசுத்த பாதைக்கு நேராக நீ திசை திருப்ப வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அவரையும் ஆண்டவரே திருப்பி நீர் எடுத்து கட்டுவீராக அவருடைய வாழ்க்கையை. ஆமே ஸ்தோத்திரம். பிள்ளைகளையும் ஆவிக்குரிய வாழ்க்கையை கடந்து செல்ல உதவி பண்ணுங்க. ஆவியோடு உண்மையோடு உண்மையை ஆராதிக்க வேண்டும் என்று சொல்லி குடும்பமே ஆவியோடு உண்மையோடு உண்மையை ஆராதிக்கும்படியான வழிவாசல்களை நீர் குடும்பங்களுக்கு திறந்து கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆமே ஸ்தோத்திரம். அடுத்ததாக ஸ்பெஷல் பிரேயர் யாராவது சொல்லலாம்? ஸ்பெஷல் பிரேயர். அக்கா, என்னோட படிக்கிற ஒரு பொண்ணு இன்னைக்கு பூமிகா தான், அவ நம்ம குரூப்ல தான் இருக்கா. அவளோட இன்னைக்கு பர்த்டே, அவளுக்காக ப்ரேயர் பண்ணுங்கக்கா. ரெண்டாவது வந்து சங்கீதக்காவோடைய கொஞ்சம் கடன் பிரச்சனை இருக்கு. அந்த கடன் பிரச்சனை எல்லாமே ஒழியணும், அந்த காரியத்துக்காக ப்ரேயர் பண்ணிருக்கா. சரிம்மா. இப்போதும் ஆண்டவரே அந்த பர்த்டே காணுகிற மகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அவளை உமது கரத்தில் கொடுக்கிறோம். அவளுக்கு இந்நாள் நல்ல ஆசீர்வாதமான உம்முடைய நாளத்தில் மகிமையுடைய நாளாக இருப்பதாக, மன மகிழ்ச்சி நாளாக நீ மாற்றுவீராக. இந்த வருஷம் ஆண்டவரே அந்த வருஷம் முழுவதும் ஆண்டவரே உம்முடைய நன்மையால் முடி சூட்டுவீராக. ஆண்டவரே உமது கிருபையும் உமது பிரசன்னம் உமது ஞானமும் மகளுக்குள் விளங்கட்டும். அவளை ஆண்டவரே உமது நித்திய ஜீவ பாதைக்கு நேராக ஒவ்வொரு நாளும் வழி நடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அவளை நீ பாதுகாத்துக் கொள்ள உண்மை ஆண்டவரே என்னை சொல்லி இருக்கிறீர்கள், என்னை மகிமைப்படுத்துங்கள், உங்களை நான் மகிமைப்படுத்துவேன். இப்படியாக அந்த மகளுடைய வாழ்க்கையை மகிமைப்படுத்துவீராக. எல்லாவற்றையும் அது கருத்தில் கொடுக்கிறோம். மனிதர்களுடைய குடும்பத்தையும் கொடுக்கிறோம். நேரே பார்த்துக் கொள்வீராக. அதே போல அவர்கள் சங்கீதா அவர்களுடைய குடும்பத்தில் இருக்க கடன் பிரச்சனையிலிருந்து நீர் அந்த கடன் பிரச்சனையிலிருந்து அவர்கள் மீண்டு வெளியே வரும்படியான வாசல்களை திறந்து கொடுப்பீராக. ஆண்டவரே ஸ்தோத்திரம். சீக்கிரமாய் அந்த காரியத்தை நீர் அவர்களுக்கு நிறைவேற்ற வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தால் ஆமென். இப்போதும் ஒரு ஸ்பெஷல் பிரேயர். எங்க ஊர்ல எனக்கு அவங்கதான் எனக்கு நான் நேற்றுக்கு தான் சாட்சி சொல்லியிருந்தேன். எனக்கு ஊழிய அழைப்பு உங்களுக்கு அப்படின்னு சொன்னவங்க நேற்றுக்கு தான் நான் சொல்லியிருந்தேன்னு நினைக்கிறேன். அவங்க குடும்பத்துல அந்த அக்காவுக்கு வாயில புண்ணு இருக்குது. ஆனா அது கேன்சர்னு சொல்லியிருக்காங்களாம். அவங்க வீட்டுக்காரங்க அன்னைக்கு எனக்கு வெளிப்படுத்தினது. ஆனா இப்போது அவங்களுக்காக நாம எல்லாரும் ஒருமித்து அந்த கேன்சர் ப்ராப்ளம் இருந்து ஆண்டவர் அவர்களை விடுவிக்க வேண்டும். அதற்காக நாம ஜெபிக்கலாம். ஆண்டவரே சோதரை இந்த நேரத்தில் ஆண்டவரே அந்த சகோதரியை உமது கரத்தில் கொடுக்கிறோம். ஆண்டவரே அவர்களுடைய கண்கள் திறக்கப்படட்டும். ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே அவர்களுக்கு ஆண்டவரே சோர்ந்து போய் பலவீனப்பட்டு இப்போது இருக்கிற இந்த நேரத்தில் அவர்களுக்கு நம்பிக்கை ஊட்டும்படியாக நேரத்தை வெளிப்படுவீராக, அந்த குடும்பத்தில் வெளிப்படுவீராக. அவே ஸ்தோத்திரம். அவர்களுக்குள்ள அந்த புண்கள் எல்லாம் நீங்கி போடும். அந்த வாய்களை உமது காரம் ஆண்டவரே தொட்டு ஆண்டவரே முற்றிலும் ஒரு விடுதலையை கட்டளையிடுவீராக. இப்போது உமது வல்லமை அங்கே பாய்ந்து செல்வதாக. ஜீவ நதியாக நீர் பிரவேசிக்கிற தேவன் இப்போது உமது வல்லமையை காரணமே வெளிப்படுவதாக. அந்த புண்கள் எல்லாம் நீங்கி போகட்டும். அந்த கேன்சர்ல இருந்து அவர்களை முற்றிலும் விடுவிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தால் அவர்களுக்கு சுகத்தை கட்டளையிடுகிறோம். ஆமென். நாம இனி கடைசியாக யாரும் சேர்ந்தே சொல்லலாமா? என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல வல்லமையை மறவாதே. ஆமென். God bless you.